வெல்கம் டு ஹாப்பி தமிழ் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வில்வ இலையை பற்றி ஒரு முக்கியமான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வில்வ இலை அப்படின்னு சொல்லிட்டு என்னடா நம்ம மெட்டலில் வச்சுருக்கோமேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு மெட்டலில் வந்து வில்வ இலை கிடைக்குது. இந்த வில்வ இலையை வச்சு நம்ம பூஜை பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, வில்வ இலையோட பலன்கள் என்ன, அதை பயன்படுத்துறது மூலமா நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்றதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வில்வ இலை பார்த்தீங்கன்னா 108 கவுண்டிங் இருக்கு. அதாவது நம்ம பிரதோஷ காலங்களில் சிவபெருமானுக்கு இந்த வில்வ இலையை வச்சு நம்ம வீட்டில் பூஜை பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த வில்வ இலை பார்த்தீங்கன்னா 3 இலைகள் இருக்குது இல்லையா? இந்த 3 இலைகளுமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திரிசூலத்துக்கு, அதாவது சிவபெருமான் கையில் வச்சிருக்கக்கூடிய திரிசூலத்துக்கு இணையாக சொல்லுவாங்க. இந்த வில்வ இலைகள் வந்து நம்ம ஒரு இலையா வந்து அர்ச்சனை பண்ணி நம்ம 108 நாமங்கள் சொல்லி ஈஸ்வரனுக்கு நம்ம வந்து பூஜை பண்ணலாம். அதாவது வில்வ இலை வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு இலையாகும். அதாவது வந்து நம்ம 1000 கணக்குல பூக்களை வச்சு பூஜை பண்ணாலுமே இந்த ஒரு வில்வ இலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்றதோ இல்லை பூஜை பண்றதோ வந்து மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அதாவது வந்து பக்தர்கள் வந்து நம்ம இந்த வில்வ இலையை வச்சு பூஜை செய்யும் பொழுது அவங்களோட எண்ணங்கள் வந்து ரொம்ப தூய்மையாகவும், அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நேர்மறை சக்தியும் நேர்மறை ஆற்றலையுமே வந்து நம்ம மனதளவில் மாற்றத்தை வந்து இந்த வில்வ இலையை வச்சு பூஜை செய்யும் போது பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, வில்வ இலையை வந்து ட்ரை, அதாவது வந்து உலர்ந்த பிறகுமே நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா எந்த ஒரு காய்ந்த பூவையுமே நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வில்வத்துக்கு மட்டும் அதிக பலன் உண்டு. ஏன்னா அது உலர்ந்த பிறகும் நம்ம அதை தூய்மைப்படுத்தி நிறைய தடவை அர்ச்சனை செய்யலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்காத தருணத்துல தான் இந்த மாதிரி மெட்டல்ல வந்து நீங்க வில்வ இலையை வச்சு பூஜை பண்ணா அதே பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதாவது வில்வ இலையை பூஜை செய்வது மூலயமா வந்து நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சியம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, செல்வ செழிப்பு அதிகரிக்கும். அதாவது சிவனுக்கு பிரார்த்தனை செஞ்ச வில்வ இலையை எடுத்துட்டு வந்து நம்ம கேஷ் பாக்ஸ்லயோ இல்லை பிஸ்னஸ் பண்ற இடத்துலயோ வச்சோம்னா அது வந்து நல்ல ஒரு நேர்மறை சக்திகளை ஈர்த்து கொடுக்கும். செல்வ செழிப்புக்கு அதிகமான தொடர்பு உடையதால நம்மளுக்கு நல்ல ஒரு இன்கம் வந்து நல்ல ஒரு குரோத் ஆகிறத நம்ம நிச்சயமா கண்ணால பார்க்க முடியும். இந்த வில்வ இலையோட 3 இலைகள் வந்து திரிசூலமா கருதப்படுது அப்படின்னு சொன்னேன். இந்த ஒரு இலைக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி அப்படின்ற 3 வகையான ஆற்றலை வந்து குறிக்குது. வில்வ இலைகள் வந்து சிவபெருமானுக்கு மிக 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 பிடித்த ஒரு இலைன்னே சொல்லலாம். வில்வ இலையில பூஜை செய்யறது மூலமா தொடர்ந்து நம்மளோட பாவங்கள், அதாவது கர்ம வினைகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்மளோட நற்பலன்கள், அதாவது வந்து புண்ணிய பலன்கள் வந்து அதிகரிக்கும். வில்வ இலை வந்து சிவபெருமானுக்கு சமர்ப்பிச்சு நம்ம வழிபடும் பொழுது நம்மளுக்கு ஏழரை சனியோட தோஷங்கள், ஏதாவது ஒரு சில தடங்கல்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அது மெல்ல மெல்ல குறைஞ்சிட்டு வர்றதை நம்ம நல்லாவே பார்க்க முடியும். இது ஒரு சிறந்த பரிகாரமாக கருதப்படுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த வில்வ இலைக்கு இருக்கு. நம்ம வீட்டிலேயே நம்ம வில்வ இலையை வச்சு பூஜை பண்ணலாமா அப்படின்னா நிச்சயமா பண்ணலாம். நம்ம வந்து பிரதோஷ காலங்களில் பூஜை பண்ணுறது மிக மிக ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் சோமவாரம், கார்த்திகை சோமவாரத்தில் நம்ம வீட்டில் வந்து இந்த 108 வில்வ இலைகளை வந்து ஈஸ்வரனுக்கு சமர்ப்பித்து பூஜை செய்யறது மூலமாக நம்ம வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது நம்ம பார்க்கலாம். இது நிச்சயமாக இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான எந்த ஒரு பூஜை பொருட்கள்னாலும் நம்மளோட omsaravanababaMart.comல நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நம்மளோட சேனலில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷனில். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான கேள்விகளையோ இல்லை சந்தேகங்களையோ நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுற பொருள் கண்டிப்பாக உங்களுடைய வீடு தேடி வரும் அப்படின்றது எல்லளவும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய பேர் பொருட்களை வாங்கி பயன்பெற்றுட்டு இருக்காங்க. அது வந்து நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கனாலே தெரியும், நிறைய பேர் நம்ம குரூப்பில் இருக்காங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க. மறக்காமல் ஹாப்பி தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உள்ளூர் வெளியூரில் இருக்கக்கூடிய நேயர்கள் உங்களுக்கு எந்த பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் இல்லை நீங்கள்
விற்பனை செய்யணும்னு ஆசைப்பட்டாலுமே எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை சேனலை பார்க்குறவங்க உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் நிச்சயமாக ஆர்டர் பண்ணி வாங்கி பலனடைங்க. வணக்கம், வாழ்த்துக்கள்.